சபாஷ் இந்திரா, சரியான முடிவு. கபிலனுக்கும் செல்வன் நாயகிக்கும் சிவா கொடுத்த அன்பு பரிசு அற்புதம். காலையில் சிவாவும் அயலியும் கோவிலுக்கு கிளம்புறாங்க. இந்திரா கிட்ட வந்து, அண்ணி நாங்கள் போயிட்டு வரோம்னு சொல்ல, ஸ்கூலுக்கா கிளம்புறீங்க, பாவை இன்னைக்கு லீவுன்னு சொன்னாலே அப்படின்னு இந்திரா சொல்ல, அயலி சொல்கிறாங்க, இல்லை நீ கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்ல, இன்னும் காலையிலே கோவிலுக்கு கிளம்பிட்டீங்க, ஏதாவது விசேஷமா அப்படின்னு இந்திரா கேட்க, சிவா சொல்கிறாரு, இன்னைக்கு என் அம்மாவோட நினைவு நாளக்கா, அதான் அவங்களுக்கு திதி கொடுக்கலான்ட்டு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்ல, நீ ஏன் இதை நீங்கள் முதல்ல என்கிட்ட சொல்லலை, சொல்லியிருந்தால் நானும் வந்திருப்பேன்ல, இப்போ இந்த ப்ரோக்ராமை வேறு என்னால் கேன்சல் பண்ண முடியாதே, என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்திரா யோசிச்சுட்டு இருக்க, இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது செல்வநாயகி அதை மறைஞ்சு நின்று கேட்டுட்ருக்காங்க. அயலி சொல்கிறாங்க, இல்லை நீ பரவாயில்ல, நாங்கள் போயிட்டு மத்தியானம் வந்துடுவோம் அப்படின்னு சொல்ல, வேணும்னா என்னோடய கார் எடுத்துகிட்டு போகிறீங்களா அப்படின்னு இந்திரா கேட்குறாங்க. அயலி சொல்கிறாங்க, அதெல்லாம் வேணாம், நீ தேவையான பொருளை கூட நாங்கள் கோவிலில் தான் போய் வாங்க போகிறோம், அதனால் நாங்கள் பைக்லேயே போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவா அவரோட அப்பா கிட்ட ரகசியமாக பேசுகிறாரு, நீங்கள் எப்போ வர்றீங்க அப்படின்னு, நீ போ நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு அவரும் சைகையிலே சொல்கிறாரு. செல்வநாயகி போக விட்டுருவாங்களா என்ன உதய பெருமாளை? சிவா உதய பெருமாள் வருவார்னு கோயிலில் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. அர்ச்சகர் வேற சொல்கிறாரு, திதி கொடுக்க இன்னும் 10 நிமிஷம் தான்ப்பா இருக்குது, இன்னும் யாரையுமே காணோமே அப்படிங்கிறாரு. உதய பெருமாள் வருவார்னு காத்திட்டு இருந்த சிவாவுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. திதி கொடுக்குற நேரமும் முடிஞ்சிருச்சு. டென்ஷனான சிவா வீட்டுக்கு வராரு. இப்போ நீங்கள் வராமல் போனதுனால என்ன ஆச்சு தெரியுமா, என்னால் எங்கள் அம்மாவுக்கு திதி கூட கொடுக்க முடியல இந்த வருஷம் அப்படின்னு சொல்ல, ஏன் உதய பெருமாள் வரல? இவங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டு இருந்த செல்வநாயகி உதய பெருமாளை மிரட்டுறாங்க. அந்த சங்கரிக்கு திதி கொடுக்கறதுக்கு தானே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை வச்சு கையில் கட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு பயந்து தான் உதய பெருமாள் வரல. இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சண்டை வருது. கபிலன் சிவாவை பார்த்து, ஒன்னால் எதுக்கிட்ட எங்கள் அம்மாவுக்கு இந்த நிலைமை, அனாதை பயலே அப்படின்னு சொல்ல, ஒரே அரைஞ்சிடறாரு சிவா. அவர் அரைஞ்சதும் செல்வநாயகி கோவம் வந்து சிவாவோட அம்மாவை பற்றி கண்டபடி தப்பாக பேச, செல்வநாயகிக்கும் சரியான அறை. கோவப்பட்ட கபிலன் சிவாவை பிடிச்சி வெளியில் தள்ளுறாரு. இந்த உதய பெருமாள் ஏன் இப்படி பயப்படுறாரு செல்வநாயகிக்கு? சங்கரி தான் இறந்துட்டாங்கல்ல, அவங்க கூட போய் இவர் வாழவா போகிறாரு? அப்புறம் என்ன இவருக்கு, சிவாவை பையன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதானே. ஆனால் இந்திரன் எடுத்த முடிவு தான் எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.